அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்து சாஸ்திரத்தில் தெய்வீக அம்சம் கொண்ட சில மரங்கள் இருக்குது. அந்த மரங்களை வழிபாடு செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகக்கூடிய யோகம் கிடைக்கும். திருமணம் தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும், வீட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான சண்டை சச்சரவுகளுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த மரங்கள் என்னென்ன, அந்த மரங்களை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், அந்த மரங்களுக்கு கூடிய தெய்வீக அம்சம் எது? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்து சாஸ்திரத்தில் தெய்வீக அம்சமாக கருதப்படக்கூடிய மரங்களை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தெய்வீக அம்சம் கொண்ட மரங்கள் வீட்டில் இருந்தாலும் அல்லது கோவில் அல்லது பொது இடங்களில் இருந்தாலும் அந்த மரங்களுக்கு நாம் செய்யக்கூடிய வழிபாட்டு முறையின் மூலம் நமக்கு பல்வேறு விதமான அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். சில நேரங்களில் தெய்வீக அம்சம் கொண்ட மரங்கள் நம்ம வீட்டில் வளர்க்க முடியாது. ஆனால் அது இருக்கக்கூடிய இடத்திற்கே சென்று நம் முறையான வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றமும் எந்தவித குறையும் இல்லாமல் சுபிட்சமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மரம் அரச மரம். இதுதான் மரங்கள் எல்லாத்துக்கும் அரசன் அப்படின்னு சிறப்பு பெயர் பெற்றது. மேலும் மகாவிஷ்ணு மகாபாரதத்தில் மரங்களில் நான் அரச மரம் அப்படின்னு இதை பற்றி ரொம்ப சிறப்பாகவும் சொல்லியிருக்கார். மேலும் இந்த மரத்தில் இருக்கக்கூடிய பாகங்கள் வேர் பிரம்மாவாகவும், தண்டு பகுதி மகாவிஷ்ணுவாகவும், உச்சி சிவனாகவும் கருதப்படுது. இந்த அரச மரத்தை வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? மேலும் குறிப்பாக சனிக்கிழமை அன்று நீங்கள் இந்த அரச மரத்தை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சனி பகவானால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான சோதனைகள் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும். சனி பகவானுடைய அருளும் ஆசையும் கிடைக்கப்பட்டு வாழ்க்கை நல்ல உயர்வு உண்டாகும். அஷ்டம சனி, ஏழரை சனி, கண்ட சனி, ஜென்ம சனி போன்ற பல்வேறு சனி பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரச மரத்தை வழிபாடு செய்வதும் இந்த அரச மரத்துக்கு நீர் ஊற்றுவதன் மூலம் நமக்கு என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும்? முதல் நன்மையாக சனி சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் அனைத்து விதமான சோதனைகளிலிருந்து விடுபடலாம். அடுத்த நன்மையாக நாம் அறிந்தும் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்களிலிருந்து நமக்கு விமோச்சனம் கிடைக்கும். அடுத்த நன்மையாக அரச மரத்தில் அடியில் விளக்கேற்று வழிபாடு செய்வதும் அரச மரத்திற்கு வேர் ஊற்றுவதும் நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளும் ஆசையும் கிடைக்கும். பித்திருக்களுடைய சாபம், பித்திருக்களுடைய கோபம் குறையும், பித்திருக்களுடைய அருளும் ஆசையும் கிடைக்க பெறும். அரச மரத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன் மூவருடைய ஆசீர்வாதமும், மகாவிஷ்ணு மரங்களில் நான் அரச மரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதனால் அவருடைய ஆசீர்வாதமும், சனி பகவானுடைய தோஷ பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியும், மேலும் பித்திருக்களுடைய ஆசீர்வாதமும், மேலும் நாம் அறிந்தும் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விமோச்சனமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு மரத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுவும் குறிப்பாக அரச மரத்து அடியில் விநாயகர் இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இன்னும் விசேஷம். பல்வேறு விதமான வெற்றிகளும் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் தடைகளையும் நீக்கி முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் அரச மரம் மட்டும்தான் மரங்களிலே அதிகமாக ஆக்சிஜன் வெளியிடக்கூடியது. அதுவும் 24 மணி நேரமும் அந்த மரம் ஆக்சிஜன் தரக்கூடிய தன்மை கொண்டது. இந்த மரத்தடியில் அமர்வதும் இந்த மரத்தடியை சுற்றி வழிபாடு செய்வதன் மனதிற்கு ஒரு நிம்மதியையும் ஒரு அமைதியையும் ஒரு திருப்தியும் உண்டாக்கக்கூடிய சக்தி பெற்றதாக சொல்லப்படுது. அடுத்த புனிதமான ஒரு மரமாக ஆலமரத்தை சொல்கிறாங்க. ஆலமரம் என்பது தெய்வத்தில் சிவபெருமானுடைய அம்சமாகவும் அதுவும் குறிப்பாக தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சமாகவும் கருதப்படுது. இந்த ஆலமரத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க, ஆலமரத்துக்கு தேவையான பணிவடைகள் செய்கிறீங்க, தண்ணி ஊற்றுறீங்க, விளக்கேற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பம் விருத்தியாகும், குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். ஆலமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதும் ஆலமரத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், பித்ருதோஷத்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படாது. அதுபோல் நபர்கள் ஆலமரத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் குழந்தை பாக்கியம் உண்டாகும், அவங்களுடைய குடும்பம் வம்சம் விருத்தியாகும், அந்த நபர்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்த மரமாக வேப்ப மரம். இது இயற்கையாகவே நமக்கு மிகப்பெரிய நன்மை தரக்கூடியது. இந்த வேப்ப மரத்திலிருந்து வரக்கூடிய காற்று, வேப்ப இலை, வேப்பம் பூ, வேப்பம் பழம் இவை முழுவதுமே ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுது. மேலும் வேப்ப மரமானது அம்மன் சக்தியினுடைய ரூபமாக, சக்தியினுடைய அம்சமாக கருதப்படுது. வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் செய்கிறோம், இறை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா வேப்பலை கொத்து இல்லாமல் நம்ம செய்ய மாட்டோம். அந்தளவுக்கு தெய்வீக சக்தியும் அம்மனுடைய அருளும் ஆசையும் பெற்றதான் இந்த வேப்ப மரம்.
இந்த வேப்ப மரத்துக்கு நாம் வழிபாடு செய்வதும் வேப்ப மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் நமக்குள் இருக்கக்கூடிய தீய சக்தியும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய சக்தியும் எதிர்மறை வினைகளும் நீக்கக்கூடிய சக்தி பெற்றதாக கருதப்படுது. இந்த வேப்ப மரத்தை நாம் தினமும் வழிபாடு செய்வதன் மூலம் நமக்குள் ஒரு ஆன்ம சக்தியும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் மென்மேலும் அதிகரிக்கும். சக்தி என்பதால் நமக்குள் ஒரு ஆற்றலை இது உண்டாக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கர்ப்பிணி பெண்கள் அல்லது குழந்தைய ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா அது கையில் ஒரு வேப்பிலை கொத்தை கொடுத்து அனுப்புவாங்க. காரணம், காற்று கருப்பு தீய சக்திகள் எதுவும் அண்டாமல் தடுக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய ஆற்றல் இந்த வேப்ப மரத்துக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த வேப்ப மரம். வேப்ப மரத்தை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி என்ற ஒரு யோகமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்த ஒரு முக்கியமான ஒரு மரமாக ஸ்ரீவிருச்சம் அப்படின்னு ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய வில்வ மரம். இது சிவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மரமாக சொல்லப்படுது. சிவபெருமானுக்கு வில்வ இலையால் பூஜை செய்வதும் அல்லது வில்வ மரத்துக்கே பூஜை செய்வதும் சிவனுடைய அருளும் ஆசியும் கோடி புண்ணியம் கிடைக்கக்கூடிய யோகமாக கருதப்படுது. மேலும் இந்த வில்வ மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் நம்பப்படுது. அதனால் வில்வ மரத்திற்கு பூஜை செய்வதும் வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு பூஜை செய்வதன் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் மிகப்பெரிய யோகம் பெறக்கூடிய நபராகவும் கருதப்படுது. மேலும் இந்த வில்வ மரத்துக்கு நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் நாம் செஞ்ச பாவங்கள் நமக்கு விமோச்சனம் கிடைக்கும், இறைவனிடமிருந்து மன்னிப்பு கிடைக்கும். இந்த வில்வ மரத்தை கொண்டு இறை வழிபாடு செய்வதன் மூலம் மிகப்பெரிய மோட்சமும் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு மரமாக மாமரத்தை சொல்கிறாங்க. இந்த மாமரமானது முருகப்பெருமான் விநாயகருடைய அம்சமாக கருதப்படுது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுடைய தலவிருட்சமாக இந்த மாமரத்தை சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் நடந்தாலும் கோவில் மற்றும் வீடுகளில் நடத்தக்கூடிய எந்த ஒரு யாகமாக இருந்தாலும் மாவிலை இல்லாமல் செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு புனிதமான மிகவும் தெய்வீக அம்சம் கொண்ட ஒரு மரமாக இந்த மாமரம் கருதுகிறாங்க. இந்த மாமரத்துக்கு வழிபாடு செய்வதும் மாமரத்துக்கு தண்ணீர் ஊற்றுவதும் நமக்கு மிகப்பெரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும். வீட்டில் தடையாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான சுப காரியங்களையும் நல்ல முறையில் நடத்தி முடிக்கக்கூடிய ஆற்றலையும் ஒரு உத்வேகத்தையும் இந்த மாமரம் நமக்கு தரும். மாமரத்துக்கு வழிபாடு செய்வதன் மூலம் நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல விஷயங்களும் எந்தவித தடையும் இல்லாமல் நடந்து முடியும். அடுத்து மிக முக்கியமான ஒரு மரமாக மகாலட்சுமி அம்சம் பெற்ற மரமாக கருதப்படக்கூடிய நெல்லி மரம். இந்த நெல்லி மரத்துக்கு வழிபாடு செய்வதும் இந்த நெல்லி மரத்தை வீட்டில் வச்சிருப்பதும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் மகாலட்சுமியுடைய அருளும் ஆசியும் அள்ளித்தரும். மேலும் இந்த நெல்லி மரம் எந்த அளவுக்கு செழுமையாக வளர்கிறதோ அந்த அளவுக்கு அந்த வீட்டில் செல்வம் மென்மேலும் அதிகரிக்கும், செல்வாக்கு மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நெல்லி மரம் ரொம்ப செழுமையாக வளர்வதன் மூலம் மகாலட்சுமி கடாட்சமும் மகாலட்சுமியுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கும். அதுவும் குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் இந்த நெல்லி மரத்து அடியில் அமர்ந்து உணவு சாப்பிடுவது மிகப்பெரிய புண்ணியத்தையும் மிகப்பெரிய யோகத்தையும் தரும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு மரமாக வன்னிய மரம். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களுடைய ஆயுதங்களை இந்த மரத்தில் பதிக்க வைத்ததாக புராணங்கள் சொல்லுது. மேலும் சனீஸ்வர பகவான் விநாயகருக்கு மிக உகந்த மரமாகவும் இவர்களுடைய அம்சம் பெற்ற மரமாகவும் இந்த வன்னிய மரம் சொல்லப்படுது. இந்த வன்னிய மரத்தை நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் சனிதோஷம் நீங்கும், விநாயகருடைய அருளும் ஆசியும் கிடைக்கும், மனதிற்கு நிம்மதியையும் மனதிற்கு ஒரு ஆத்ம திருப்தியும் இது உண்டாக்கும். இந்த வன்னி மரத்தை வழிபாடு செய்வதன் மூலம் காரிய வெற்றி, வழக்கு மற்றும் பகையை ஜெயிக்கக்கூடிய வெல்லக்கூடிய யோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. மேலும் அதிக தெய்வீக சக்தியும் ஆகர்ஷண சக்தி பெற்ற ஒரு மரமாக கருங்காலி மரத்தை சொல்கிறாங்க. இந்த கருங்காலி மர கட்டையை வீட்டில் வைத்திருப்பதும் நமக்கு நேர்மறையான ஆற்றலை அதிகரிக்கும், தீய சக்திகளை விரட்டும், தெய்வீக ஆற்றலை அந்த வீட்டிற்கும் உங்களுக்கும் கொண்டு வரும், உங்களுடைய எண்ணங்களையும் சிந்தனையும் தெளிவாக வைத்திருக்கும், அலைவாயு மனதை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கருங்காலி மரத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கருங்காலி மரத்தில் மாலை போடுவதும் கருங்காலி மரத்தின் கட்டை கொண்டு இறைவனுடைய உருவங்கள் இறைவனுடைய ஆயுதங்கள் செய்து வழிபாடு செய்வது மிக சிறப்பாக கருதப்படுது. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது தெய்வீக சக்தி பெற்ற மரங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.